வங்கக்கடலில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 22 பேரை சிறைப்பிடித்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நூற்றுக்கணக்கான மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 மீனவர்களை கைது செய்தது. மேலும் அவர்களின் 3 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகத்திற்கு இலங்கை கடற்படையினர் அழைத்துச் சென்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களின் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மதிப்புக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கையில தான் இருக்கிறாரு. நேற்று இன்னைக்கு இருக்காரு. இந்த நேரத்தில் இலங்கை அரசாங்கம் இந்த படகை பிடிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு ஒரு தைரியமான மனநிலையில இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் இந்த மீனவர்களை சிறைப்பிடிக்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கான்னு சொல்றதை நீங்க இதன் வாயிலா தெரிஞ்சுக்கலாம். எந்த மத்திய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரியை நம்ம பாரத பிரதமர் இலங்கையில் இருந்தா கூட இலங்கை அரசாங்கம் மீனவர்களை பிடிக்கிற சூழ்நிலை தான் இலங்கை அரசாங்கத்துக்கு தெரிய வருது. ஒன்றியத்தில் 3வது முறையாக ஆட்சிக்கு வந்துள்ள மோடி அரசு இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.